சித்தார்த் நடித்துள்ள மிஸ் யூ படத்தின் ட்ரெய்லரை நடிகர் கார்த்தி வெளியிட்டார். என் ராஜசேகர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் கன்னட நடிகை ஆஷிகா ரங்கநாத் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். அத்தோடு கருணாகரன், பாலசரவணன், லொல்லுசபா மாறன் உள்ளிட்டோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படம் வரும் 29ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சமீபத்தில் இதன் 3 பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே கவனம் பெற்ற நிலையில் தற்போது படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தீபாவளிக்கு வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமரன் திரைப்படத்தின் OTT உரிமையை பிரபல OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் 60 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படம் வரும் டிசம்பர் 5 அல்லது 11ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகலாம் என தெரிகிறது. உலக அளவில் சுமார் 900 திரையரங்குகளுக்கு மேல் வெளியான அமரன் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை கடந்துள்ளது. இந்த திரைப்படமே சிவகார்த்திகேயன் நடித்த படங்களில் அதிகம் வசூலித்த திரைப்படமாகும். கங்குவா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள முதலை சண்டை காட்சியை படமாக்கிய விதம் குறித்தும் அதன் பின்னணியையும் வீடியோவாக படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்துள்ள இந்த திரைப்படம் 3D முறையில் சரித்திர திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது. கங்குவா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. படத்தில் இடம்பெற்றுள்ள முதலை சண்டை காட்சி ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் அந்த சண்டை காட்சியின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. சினிமாவுக்குள் அரசியலை கொண்டு வராதீர்கள் என்றும் தன்னை சங்கி என கூறி அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் நடிகர் RJ பாலாஜி கேட்டுக்கொண்டார். சென்னையில் RJ பாலாஜி நடித்துள்ள சொர்க்கவாசல் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், படம் நன்றாக இருந்தால் எந்த விமர்சனத்தாலும் வெற்றியை தடுக்க முடியாது என்றார். இவன் படத்தை அடிக்கணும்ன்றான். இல்லை, நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னுவாங்க. நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், போங்க அரசியலை பாருங்கள். சினிமாவில் எதுக்கு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது. போங்க, போய் அரசியல்வாதிக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.